வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 434.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, கடந்த சில வாரங்களாகவே 432 அப்படின்ற இடத்துல நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்திட்டு வரோம். 432க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற நேரத்தில் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்றதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 435.6 அப்படின்ற இடத்துல கடந்த சில வாரங்களாக மார்க்கெட் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வருது அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த காரணத்தினால தான் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆனவுடனே ஓரளவு செல் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு நம்ம சார்ட்டிங் டூல். அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் படிப்படியாக 435.6 கிளியர் பண்ணுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் 439 வரைக்கும் போய் அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 438 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பெல்லாம் உள்ளது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த ஜோனான 446 மற்றும் 450 கூட தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த 445.6 இந்த இடத்துக்கு மேலே தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் நிற்கணும். ஏன்னா பல முறை இந்த இடத்துக்கு மேலே போகிற சமயத்தில் எல்லாமே நிறைய தடவை ஃபெயிலியர் ஆகி திருப்பி கீழே வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல முழு கவனத்தையும் செலுத்துங்க. 435 கீழே வர சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூலே செல் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ நமக்கு கவலையே கிடையாது. காப்பர் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பையிங்க்கு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.